திரைப்படம் நேற்று வெளியாகவில்லை. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் விஜயின் ரசிகர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவை KNG புதூரை சேர்ந்த விஷ்ணுகுமார் என்ற வாலிபர் தலைவா திரைப்படம் வெளியாகாததால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். எனக்கு அண்ணன் பையன் ஆகுங்க சார். நேற்று விஜய் படம் ரிலீஸ்ன்னு சொல்லி முந்தானத்திலிருந்து ஒரு நல்லா பிஸியா கட் போஸ்ட் அது இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 5-6 பசங்க நல்லா ரெடியா இருந்தாங்க சார். நேற்று காலையில 5 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க சார். போயிட்டு பொழுதுக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு வந்து எங்க கிட்ட எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு அழுது மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் சரி சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இவங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர் கோயில் பூசாரி, அவருக்கு அந்த கோயில படுத்துட்டாரு. திடீர்னு 8-9 மணி அங்கிறப்ப பசங்க எல்லாம் யாரும் வந்து பையன் போனவனு காணுன்னு பார்த்தா இது மாதிரி சூசைட் பண்ணி. எனக்கு தம்பி முறையா இருக்குங்க. அவர் வந்து தீவிர விஜய் ரசிகருங்க. அவர் வந்து விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பனிங் ஷோ பார்த்துருவார். இந்த லைன்லலாம் விஜய் கட்டவுட்டெல்லாம் வைப்பார். விஜய்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பார். நேற்று தலைவா படத்துக்கு போனார். தலைவா படத்துக்கு போய் படம் ரிலீஸ் ஆகாதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டில் சூசைட் பண்ணிட்டாரு. இப்போ அதனால் எங்கள் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப வருத்தத்தில்